ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி பூஜை, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ரொம்ப விசேஷம். நேற்று நைட்டே வந்து மோடையெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுட்டு பூஜைக்கு வேணுங்கிற சாமான்லாமும் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இந்த மேடை மேலே காலையில் கொஞ்சம் பரபரன்னு இருக்காது, அழகாக நிதானமாக வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 12:15 1:15 அந்த டயத்தில் தான் நான் வந்து மத்தியான டயத்தில் தான் பூஜை எடுத்து நான் பண்ணினது. அம்மா நான் அழைச்சி பூஜை பண்ணினது. இங்கே மல்லிகைப்பூ தான் எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக கிடச்சிது. கனகாம்பரம் நிறையா இருக்குது, கதம்பும் நிறையா இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூ ரொம்ப கம்மியாக இருந்தது. கதம்பை கூட ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஸோ இருக்கிறதுலையே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு தாமரைப்பூ, ரோஜாப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு அம்மனை அலங்காரம் பண்ணி பூஜையும் முடிச்சுட்டு அந்த நேரத்துக்குள்ளே கரெக்டாக அந்த 12:45 அந்த நேரத்தில் நான் பூஜையை முடிச்சிட்டேன். வீட்டுக்கு 2 பேர் விருந்துக்கு வராங்க, சாப்பிட வராங்க. நைவேத்தியமாக ஒரு 4 வடையும் 4 கொழுக்கட்டையும் முதல்ல போட்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாதம், பருப்பு, பாயசம்லாம் நைவேத்தியம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இவங்க சாப்பிட வரும்போது வடையெல்லாம் சூடாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 விதமான காய், சாம்பார், ரசம் இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சது சாப்பிட்றதுக்கு. போன வருஷம் வந்து வரலட்சுமி விரதம் வாடகை வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடணும். எல்லா பண்டிகையும் அப்படி தான். அம்மனை உள்ள அழைக்கும்பொழுது மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஏக்கம், ஒரு வருத்தம் இருந்தது. என்ன அப்படின்னா, அடுத்த வருஷமாவது ஒரு வீடு வாங்கிடுவோமா சொந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக தள்ளி போயிட்டே இருந்தது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. அப்போ அம்பாளுக்கு நான் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் மனசு வருத்தமாகவும் இருந்தது, எப்போ தான் நாங்கள் சொந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இவ்வளோ சீக்கிரம் கைகூடி வரும்னு நினைக்கவே இல்லை. இந்த வருஷம் வந்து சொந்த வீடு வாங்கி அம்பாள் உள்ள அழைக்கும்போது அவ்வளோ ஒரு மெயில் சிலிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது எனக்கு. சொந்த வீடு கட்டி வாங்கி அம்பாள் உள்ளே கூப்பிடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ எல்லோரையும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாங்களையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு நெய்பர் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஈவினிங் தாம்பலம் வாங்கிக்க சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தாம்பலத்தை எடுத்து வச்சலாம். ஆனால் இப்போயே மணி 3:30 மணி மேலே ஆகிடுச்சு. ஸோ அவங்கள வந்து இந்த விளக்கேற்றுற ஒரு 5:30 6 அது மாதிரி வர சொன்னேன் எல்லாரையுமே. ஸோ இதுக்கப்புறம் தாம்பலம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா நிறச்சி எடுத்து வச்சுருந்தேன். போய் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த ரெயின்ட்ரா பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த பேசின் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரின்னு சொல்லி எல்லாம் பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப, அதாவது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறதை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூடவே ஒரு சந்தோஷம். ஏன்னா போன வருஷம் கேட்டால் இந்த வருடம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கண் கூட நான் பார்த்த ஒரு விஷயம். நம்ம கேட்குறது நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத என் கண் கூட என் லைஃப்பில் நான் பார்த்தது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கூடவே சந்தோஷம் இந்த தடவை. அதே மாதிரி ஈவினிங் வந்து தாம்பலம் வாங்கிக்க வந்து அத்தனை பேர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, அக்கா அந்த வளையலும் பேசினும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே வளையெல்லாம் கையில் போட்டுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் கூடுதலான ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு எனர்ஜியோடையும் தான் நான் வந்து வரலட்சுமி விரதத்தை வந்து கொண்டாடினேங்கிறது அது எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க கடவுளை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.